வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சு ஸ்ரீலங்காவின் 77வது சுதந்திர தினத்தை மையப்படுத்திய பதிவுகளையும் அதேபோல உலக நிலவரங்களையும் தாங்கி வருகிறது. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். இலங்கை மாதாவின் குடிமக்கள் இன்று தாம்பாளம் தீவில் 450 ஆண்டு காலத்துக்கு மேலாக நிலவிய வந்தேறு குடிகளின் ஆட்சியில் இருந்து மீண்டும் சுதந்திரம் அடைந்ததான காலமானியின் 77வது ஆண்டு காலத்தை இன்று கடந்து கொண்டார்கள். இந்த காலமானியை நினைவு கூர்ந்த அந்த தீவில் வாழ்ந்த ஒரு பகுதி அதனை கொண்டாட்டமாக கடந்தது. ஆனால் இன்னொரு பகுதியோ வளைமை போலவே கரிநாள் அடையாளத்தில் தமது பூர்வீக தாயகம் மற்றும் புலம்பெயர் நாடுகளில் அறவழியில் போராடி கொண்டது. ஈழத்தமிழ் இனத்தை பொறுத்தவரை 1619 ஆண்டில் போர்த்துகீச குடியேற்றவாத ஆட்சியில் தமிழர்களின் இராச்சியம் வீழ்ச்சியடைந்த நாளிலிருந்து இன்று வரை இலங்கையில் தமது இறமையை அவர்கள் இழந்தேயுள்ளனர். இதனால் தான் மீண்டும் ஒரு முறை இன்றைய பிப்ரவரி 4 அடையாளத்தை மையப்படுத்தி அவர்கள் கரிநாள் அடையாளத்தில் நின்றனர். இதன் அடிப்படையில் யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் நேற்று இரவிரவாக கருப்பு கொடிகள் தொங்கிக் கொண்டன. இன்று பகல் மாணவர்கள் போராடி கொண்டார்கள். இதேபோல பொத்துவில் தொடக்கம் புலிகண்டி வரையான போராட்ட இயக்கத்தின் சார்பான எதிர்ப்பு நல்லூரில் வெளிப்பட்டது. மறுபுறத்தே பிப்ரவரி 4 என்பது தமது ஊவா கிளர்ச்சியில் இருந்து ஸ்ரீலங்காவின் டொனமூர் அரசியலமைப்புக்காக போராடி கொண்ட முன்னோர்களை நினைவுகூரும் நாளென தெற்கு கூறுகிறது. இந்த பின்னணியில் இலங்கையில் 2 முறை ஆயுதமேந்தி கிளர்ச்சி செய்து அந்த கிளர்ச்சிகளில் தோல்வியை கண்ட ஜேவிபி என்ற தமது அணி சிஸ்டம் சேஞ்ச் எனப்படும் முறைமை மாற்ற அடையாளத்துடன் கடந்த வருடத்தின் இறுதி காலாண்டு பகுதியில் இலங்கையில் ஜனநாயக வழியில் ஆட்சியை பிடித்து ஏகேடிஆரின் திசைகாட்டி அரசாங்கமாக மாறிவிட்ட நிலையில் அதன் முதலாவது சுதந்திர தினம் இது. அதனால் தானோ என்னவோ இன்று கொழும்பின் சுதந்திர சதுக்கத்தில் தேசிய மறுமலர்ச்சியை நோக்கி என்ற கருப்பொருளில் நடந்த இன்றைய நிகழ்வுகளின் சிஸ்டமும் சற்று சேஞ்சாகத்தான் தெரிந்தது. உள்ளது உள்ளபடியே சொல்ல போனால் ஸ்ரீலங்காவின் இவ்வாறான சுதந்திர தினங்களுக்காக அதன் அரசியல் தலைகள் விடுக்கும் வாழ்த்தி செய்திகளை ஆர்வமாக அவதானித்துக் கொள்ளும் நிலையில் சிங்கள மகா ஜனதா கூட இல்லை. ஏனெனில் இன்று வரை இலங்கையில் சுதந்திர தினங்கள் வந்தன சென்றன வந்தன சென்றன என நடிகரும் இயக்குனருமான சூர்யா குறிப்பிடும் ரிப்பீட்டு பாணியில் தான் இந்த தினங்கள் வந்தன சென்றன கடந்தன. அந்த வகையில் மறுமலர்ச்சி யுகத்துக்கான புதிய திருப்பத்துடன் ஒரு கூட்டு முயற்சியை மக்கள் வெளிப்படுத்தி உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் அணிதிரள வேண்டும் என அனைத்து இலங்கை மக்களுக்கும் சுதந்திர சதுக்கத்தில் வைத்து ஸ்ரீலங்காவின் முதன்மை தலைவர் ஏகேடிஆர் அழைப்பு விடுத்தார். இலங்கை தீவின் வரலாற்றை மாற்றி அமைத்து வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு மலையகம் என அனைத்து மக்களாலும் உருவாக்கப்பட்ட தமது மக்கள் அரசாங்கத்தின் புதிய பாதையில் இணைந்து எதிர்கால சந்ததிக்காக நாட்டை புதிய நிலைக்கு உயர்த்தி கொள்ளுங்கள் என்பதுதான் ஏகேடிஆரின் அழைப்பின் சாராம்சமாக இருந்தது. ஏகேடிஆர் போலவே 2ஆம் தலையாரி ஹரணி, எதிர்கட்சி தலைவர் சஜித் உட்பட்ட முகங்களின் சுதந்திர தின வாழ்த்து செய்திகளும் வந்தன. இன்று கொழும்பில் உள்ள சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெற்ற நிகழ்ச்சியின் இறுதியில் இடம்பெற்ற ஒரே ஒரு கலாச்சார நிகழ்ச்சி அந்நியர்களின் எழுச்சி என்ற கருப்பொருளில் இடம்பெற்ற போது ஒரு விடயத்தை அவதானிக்க முடிந்தது. இந்த நிகழ்ச்சியின் பாடலில் முதலில் ஒலித்ததே தமிழ் வரிகள் தான். சற்று நெகிழ்ச்சியான இசையின் பின்னணியுடன் எங்கே என் பிள்ளைகள் என்ற ஒரு கேள்வியுடன் இந்த பாடல் தொடங்கி கொண்டது. அதன் பின்னர் கனவு போல நினைவுகள் என வரிகள் தொடர்ந்தன. அதற்கு பின்னர் நினைவழியா துயரம் எனவும் ஒரு வரி வந்தது. இதன் பின்னர் மீண்டும் எங்கே என் பிள்ளைகள் என்ற வினா வரி எழுப்பப்பட்டு சிங்கள மொழியில் பாடல் தொடர்ந்தது. ஏகேடி தரப்பின் புதிய அரசாங்கம் இந்த முறை சுதந்திர தின நிகழ்வுகளையும் சற்று மாத்தி யோசி பாணியில் நடத்தி காட்டிக்கொண்டாலும் இந்த பாடலின் வரிகள் ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்தை கரிநாளாக கடைபிடித்து தமிழர் தாயகத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட தமது வாரிசுகளுக்காக தமிழ் அந்நியர்கள் எழுப்பும் எங்கே என் பிள்ளைகள் என்ற குரலுக்கு ஒப்பாகவே ஸ்ரீலங்காவின் சுதந்திர சதுக்கத்தில் இதே வரிகள் ஒலித்ததை அவதானிக்க முடிந்தது. தமிழர் தாயகத்தின் மீது 2009க்கு முன்னாலும் 30 வருட கால கொடும் போரில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளுக்குரிய பதிலும் நிதியும் சிஸ்டம் சேஞ்ச் கொட்டொலியுடன் கொலுவிருந்த புதிய அரசாங்கத்திலும் கிட்டிக்கொள்ளாதால் இந்த முறையும் தமக்கு சுதந்திர தினம் கிடையாது என அறிவித்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் இன்றும் போராடி கொண்டார்கள். இதில் மட்டக்களப்பு போராட்டத்துக்கு ஸ்ரீலங்கா காவல்துறை நேற்று நீதிமன்ற தடை உத்தரவை பெற்றமை வேறு விடயம். காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி இதுவரை போராடி வருபவர்களில் 300க்கும் அதிகமான பெற்றோர்கள் வயது முதிர்வு காரணமாக மரணத்தை தழுவிக்கொண்ட போதிலும் ஸ்ரீலங்கா நகர்த்திய குரூரமான போர்க்காலத்தின் போது காணாமல் ஆக்கப்பட்ட 18,000க்கும் அதிகமான மக்களுக்கு இன்றும் நீதி கோரப்பட்டது. மறுதலியாக இந்த முறையும் அரை துட்டிலே கல்யாணமாம், அதிலும் கொஞ்சம் வான வேடிக்கையாம் என்பதாக கொழும்பின் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் இருந்தாலும் சும்மா சொல்லக்கூடாது,
கடந்த முறை இதே நாளில் ரணில் விக்ரமசிங்க நடத்திய சுதந்திர தின நாள் செலவினத்தை விட குறைச்சலாக, அதாவது கடந்த முறை செலவு செய்யப்பட்ட 107 மில்லியன் ரூபாவில் இருந்து 27 மில்லியன் ரூபாய் வெட்டப்பட்டு 80 மில்லியன் ரூபாவுக்குள் இன்றைய சுதந்திர சதுக்க நிகழ்வுகள் மட்டுப்படுத்தப்பட்டதான பெருமையை ஏகேடிஆர் தரப்பு சொல்லிக் கொண்டது. இந்த செலவீன சுருக்கத்தை போலவே ஏகேடிஆரும் தனது சுதந்திர தின உரையை 8 நிமிடங்களுக்குள் சுருக்கிக் கொண்டார். அதேபோல இன்று காலை ஏகேடிஆர் முன்னால் அணிவகுத்து சென்ற படைய துருப்புகளிலும் ஆயுத தளவாடங்களின் எண்ணிக்கையிலும் 40% குறைச்சல் இருந்தது. இன்றைய அணிவகுப்பில் ஸ்ரீலங்கா படைத்துறையின் கவச வாகனங்கள் உட்பட்ட போர்க்களங்கள் எதுவுமே அணிவகுத்துக் கொள்ளவும் இல்லை. அதேபோல ஸ்ரீலங்கா வான்படையில் இருந்து ஆக மொத்தம் 3 வான்கலங்கள் மட்டுமே பங்கேற்றதாகவும் கூறப்பட்டது. இதேபோல விழாவின் ஆரம்பத்தில் சிங்கள மொழியிலும் விழாவின் முடிவில் தமிழிலும் ஸ்ரீலங்காவின் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. கடந்த சில வருடங்களைப் போலவே மூவின இளையோரும் வரிசை கட்டி நின்று தமிழில் நமோ நமோ தாயே, நல்லெழில் பொலிசீரணியே, நலங்கள் யாவும் நிறை வான்மணியே, ஞாலம் புகழ் வளவயல் நதிமலை நறுஞ்சோலை கொண்டவளே, நமதொரு புகலிடம் என ஒளிர்ந்தவளே என பாடிக்கொண்டார்கள். ஆகமொத்தம் இலங்கையில் மீட்டு குடிமுகங்கள் மற்றும் அரசியல் வாரிசுகளின் ஆட்சியற்ற சாமானியர்களின் ஆட்சி என்ற வகையில் அனுர தரப்பின் இன்றைய பிப்ரவரி 4 சற்று வித்தியாசமாக கடந்து கொண்டாலும் இந்த முறையும் இலங்கை தீவில் யாருக்கு சுதந்திரம் என்ற வினாவின் அடிநாதத்துடன் தமிழர்களின் கரிநாள் கருத்தியலும் துருத்தி கொண்டு நின்றது. ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினம் குறித்து பெருமை செல்வோர் மறக்காமல் அன்று முதல் இன்று வரை இலங்கையர்களுக்கு கிட்டும் இலவச கல்வியையும் இலவச சுகாதார சேவைகளையும் கூறிக்கொள்வார்கள். அதுவும் இந்த 77 வருடகால சுதந்திர சட்டத்தில் 1948 ஆண்டு இலங்கை தீவு சுதந்திரம் அடைந்த போது இருந்த அதன் குடிப்பரம்பலை விட 4 மடங்கு குடிப்பரம்பல் இப்போது இலங்கை தீவில் அதிகரித்திருந்தாலும் இலங்கையருக்கு இலவச கல்வியும் இலவச சுகாதார வசதிகளும் கிட்டத்தான் செய்கின்றன. இதேபோல அன்று முதல் இன்று வரை இலங்கை தீவில் சக தேசிய இனமான தமிழினத்தின் உரித்துக்களை மறுக்கும் அடிப்படை பிணியும் தொடர்கிறது. இந்த பிணி சிஸ்டம் சேஞ்ச் ஆட்சியிலும் தீர்க்கப்படும் அறிகுறிகள் தெரியவில்லை. மாறாக இலங்கையர்கள் என்ற கரையும் கூழ்பானைக்குள் அது தந்திரோபாயமாக கரைக்கப்பட முனைகின்றது. கடந்த வாரம் யாழ்ப்பாணத்துக்கு சென்ற ஏகேடிஆரால் கூட தமிழர்களுக்கு காவல்துறை அதிகாரங்கள் வழங்கப்படும் என்பதை கூற முடியவில்லை. மாறாக தமிழ் இளையோர் ஸ்ரீலங்கா காவல்துறையில் உள்ள காவல் வெற்றிட பணிகளுக்கு விண்ணப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற அழைப்பைத்தான் அவரால் விட முடிந்தது. ஆனால் மறுபுறத்தே ஸ்ரீலங்கா நீதித்துறையில் உயர் பொறுப்புகள் வழங்கப்படவில்லையே என மாணிக்கவாசர் இளஞ்செழியன் என்ற முகம் கவலையுடன் ஓய்வுக்கு சென்றது. புரியாத புதிராக தனது நீதித்துறை வாழ்க்கை முடிவுற்றதாக கவலை கொண்டு இளஞ்செழியன் ஓய்வு பெற்றுள்ளார். அவருக்கு ஸ்ரீலங்காவின் நீதித்துறையில் புதிய பொறுப்பை வழங்க ஏகேடிஆர் ஏனோ விரும்பிக் கொள்ளவில்லை. இதனையும் இளஞ்செழியன் தனது பிரியாவிடை உரையில் நாசூக்காக சொல்லிக் கொண்டார். ஏகேடிஆரின் காலதாமதம் தன்னை புரியாத புதிராக தன்னை ஓய்வு எடுக்க அனுப்பியதாக குறிப்பிட்டு தாமதிக்கப்படும் நீதி மறக்கப்பட்ட நீதி என அதிரடியான தீர்ப்புகளை வழங்கிய இளஞ்செழியனே கவலை கொண்டார். இவ்வாறான கவலைகள் இலங்கை தீவில் உள்ள நிலையில் இலங்கையில் 2 தேசிய இனங்களின் தேசங்கள் உள்ளதான கருத்தியலை இப்போது தமிழர்களே அடித்துச் சொல்லிக் கொள்ள முடியாத அளவுக்கு புதிய புதிய கவன கலைப்பான்களின் அரியண்ட அரசியலும் அது சார்ந்த அதகளங்களும் தினசரி புலம்பல்களும் வீரியமடைகின்றன. தமிழ் தேசிய அரசியல் முகங்களுக்கோ இப்போது இவ்வாறாக புதிதாக முளைத்த இந்த அரியண்ட அலப்பறை அரசியலை கையாள்வதா, இல்லென்றால் கொழும்பில் கொலுவிருக்கும் ஆட்சி அதிகார மையத்தின் அரசியலுக்கு எதிர் வினையாற்றிக் கொள்வதா என்பதிலும் ஒரு புதுக்குழப்பம் வேறு உருவாகிவிட்டது. ஆகமொத்தம் இலங்கை தீவில் தமது இறையாண்மை மற்றும் சுதந்திரம் என்பது தமிழர்களுக்கு நுண்ணிய விடயமாகியுள்ள நிலையில் அலப்பறை கவன கலைப்பான்கள் உட்பட்ட புதிய புதிய சவால்களை ஈழத் தமிழினம் தனது இனத்துவ தளத்திலும் அரசியல் மற்றும் பொருளாதார தளத்திலும் தொடர்ந்தும் எதிர்கொள்வதே ஸ்ரீலங்கா கொண்டாடிய பிப்ரவரி 4 மறுபுற யதார்த்தமாக தெரிகிறது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டார். அரசியல் என்பது சாத்தியப்பாடுகளின் கலை என்பதை அமெரிக்காவின் புதிய அரசுத் தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் தனது அதிரடியான அறிவிப்புகள் மற்றும் அவ்வாறான அதிரடியான அறிவிப்புகளில் எடுக்கப்படும் யூவடிவ திருப்பங்கள் ஊடாக வெளிப்படுத்திக் கொள்கிறார். அந்த வகையில் பங்காளிகளையே பகையாளிகளாக கையாளும் ட்ரம்பின் இந்த நகர்வு தற்காலிகமான பின்வாங்கல்களுடன் வெளிப்பட்டுள்ளது. அந்த வகையில் கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகள் தான் விதித்த புதிய வரி உயர்வுகளை தவிர்த்துக் கொள்வதற்கு எதனையும் செய்ய முடியாது என சூளுரைத்த அதே ட்ரம்ப் தான் இன்று அதிகாலை தான் அறிவித்துக் கொண்ட வரி விதிப்பு நடைமுறைக்கு வருவதற்கு சில மணி நேரத்துக்கு முன்னர் அந்த நடைமுறையை 1 மாத காலத்துக்கு ஒத்திவைத்து பின்வாங்கியுள்ளார்.
கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகள் மீதான வரி உயர்வு ஒரு மாத காலத்துக்கு பின்னகர்த்தப்பட்ட நிலையில் ட்ரம்ப் அறிவித்த வரி உயர்விற்குரிய பதிலடியை சீனா இன்று வெளிப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் சீன இறக்குமதி பொருட்களுக்கு எவ்வாறு ட்ரம்ப் 10% வரியை விதித்தாரோ அதுபோலவே சீனாவுக்குள் மேற்கொள்ளப்படும் அமெரிக்க இறக்குமதிகளுக்கு 10% வரி அதிகரிப்பை அறிவித்துள்ளது. இந்த வரி உயர்வு எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் எனவும் பெய்ஜிங் குறிப்பிடுகின்றது. அத்துடன் சூரிய மின்கலங்களை உருவாக்க பயன்படுத்தப்படும் சில மூலப்பொருட்கள் உட்பட சில பொருட்களை அமெரிக்காவுக்குள் ஏற்றுமதி செய்வதற்கு புதிய கட்டுப்பாடுகளையும் அது அறிவித்தது. இந்த நிலையில் நேற்று கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மற்றும் மெக்சிகோ அரசு தலைவர் கிளாடியா ஷீன்பாம் ஆகியோருடன் தொலைபேசியில் பேசிய முன்னர் ட்ரம்ப் குறித்த நாடுகள் மீதான வரி உயர்வு அறிவிப்பை ஒத்திவைத்திருக்கிறார். இப்போது 3 தரப்புகளுமே இந்த இடைநிறுத்தத்தில் தத்தமது அரசியல் வெற்றிகளை உரிமை கூற தலைப்படுகிறார்கள். எனினும் மெக்சிகோ அரசு தலைவரும் கனேடிய பிரதமரும் அமெரிக்காவுடனான தத்தமது எல்லைகளில் பாதுகாப்பை வலுப்படுத்த தனக்கு உறுதி வழங்கியதை அடுத்தே இந்த வரி விதிப்பை தான் இடைநிறுத்திக் கொள்வதாக குறிப்பிட்ட ட்ரம்ப் உடனடியாக அதற்குரிய நிர்வாக ஆணையை, அதாவது எக்ஸிகியூட்டிவ் ஆர்டரையும் பிறப்பித்துக் கொண்டார். ட்ரம்புடனான பேச்சுக்களுக்கு பின்னர் அமெரிக்க எல்லையூடாக சட்டவிரோத குடியேறிகள் நுழைவதை தடுக்கும் வகையில் 10,000 மெக்சிக்க துருப்புக்களை உடனடியாக எல்லையில் நிலைநிறுத்த மெக்சிகோ ஒப்புக்கொண்டதாகவும் ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார். இதேபோல வடக்கு எல்லையின் பாதுகாப்பை ட்ரூடோ உறுதி செய்வதாகவும் ட்ரம்ப் கூறினார். ட்ரம்புடனான தனது தொலைபேசி பேச்சுக்கு பின்னர் கருத்து தெரிவித்த ட்ரூடோ கனடா முன்னர் அறிவித்த எல்லை பாதுகாப்பு திட்டத்தை செயற்படுத்தும் எனவும் குறிப்பிட்டார். ஆக மொத்தம் அமெரிக்கா தனது 3 பெரிய வணிக கூட்டாளி நாடுகளுக்கு எதிராக தொடுத்த அசாதாரண வரி விதிப்பு கடுமையான எதிர்த்தாக்க அதிர்வுகளை ஏற்படுத்த தலைப்பட்ட நிலையில் மெக்சிகோவுக்கும் கனடாவுக்கும் ஆக குறைந்தது 1 மாத காலத்துக்கு ட்ரம்ப் ஆறுதலை காட்டியுள்ளார். அமெரிக்காவின் வரி விதிப்பு நடைமுறைக்கு வந்தால் கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகளின் பொருளாதாரங்கள் விரைவான மந்த நிலைக்குள் செல்லும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த 2 நாடுகளும் அமெரிக்காவின் கோரிக்கைகளுக்கு தலை சாய்த்திருப்பதையும் அவதானிக்க முடிந்தது. ஆக மொத்தம் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை வரி என்ற விடயத்தை பங்காளிகளையும் பகையாளிகள் போல கையாண்டு அவர்களை அடக்கும் ஒரு கருவியாக பயன்படுத்த தலைப்படுவது தெளிவாகவே தெரிகிறது. ஆனால் ட்ரம்பின் இந்த நகர்வுகள் பூமராங் தடியாக அமெரிக்க பொருளாதாரத்தையும் கணிக்க முடியாத வகையில் சேதமாக்கிக் கொள்ளும் என்ற எச்சரிக்கைகளும் வெளிவந்துள்ளன. இந்த நிலையில் தென் அமெரிக்க நாடுகளை அச்சுறுத்தி பணிய வைக்கும் ட்ரம்பின் நகர்வின் ஒரு கட்டமாக எல் சால்வடோரும் இந்த வலைக்குள் விழுந்துள்ளது. அதன் அடிப்படையில் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்படும் எல் சால்வடோரை சேர்ந்த சட்டவிரோத குடியேறிகள் அனைவரையும் ஏற்றுக்கொள்வதாக எல் சால்வடோர் தற்போது அறிவித்துள்ளது. அத்துடன் அமெரிக்க சிறைகளில் உள்ள சால்வடோர் குடிமக்களையும் தான் ஏற்றுக்கொள்வதாகவும் அது ஒரு ஒப்பந்தத்தை அமெரிக்காவுடன் மேற்கொண்டுள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் இல்லையென்றால் ராஜாங்க செயலாளர் மார்க் ரூபியோ நேற்று சால்வடோர் அரசு தலைவருடன் பேச்சுக்களை நடத்திய பின்னர் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. தென் அமெரிக்க நாடுகளை மட்டுமல்ல, உக்ரைனுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் இப்போது ஒரு செக்மேட்டை வைத்திருக்கின்றார். அந்த வகையில் உக்ரைனில் உள்ள அரிய தாதுக்களான ஜுரோனியம், டைட்டானியம், லித்தியம், கிராஃபைட் போன்ற உயர் மதிப்புள்ள கனிம வளங்களை உக்ரைன் அமெரிக்காவுக்கு வழங்கினால் அதற்கு பதிலாக உக்ரைனுக்கு அமெரிக்க உதவி கிட்டும் என்ற வளையம் அறியப்பட்டுள்ளது. அதாவது உக்ரைனிய வளங்களை அமெரிக்கா சுரண்டுவதற்கான புதிய நகர்வு இது. இந்த நகர்வுக்கு வேறு வழியின்றி உக்ரைன் அரசு தலைவர் வோலடிமிர் ஜெலன்ஸ்கி உடன்படுவார் எனவே எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் அவருக்கு ரஷ்யாவை சமாளித்துக் கொள்ள இப்போதைக்கு அமெரிக்கா தேவைப்படுவதால் உக்ரைனின் பலவீனத்தை அறிந்து கொண்ட ட்ரம்பும் இவ்வாறான வளையங்களை எறிந்து காரியம் சாதிக்க முனைகிறார். இதற்கிடையே அமெரிக்காவின் துணை அரசு தலைவர் ஜேடி வான்ஸ் அடுத்த வாரம் தனது முதலாவது அனைத்துலக பயணத்தை ஐரோப்பாவுக்கு மேற்கொள்ள உள்ளார். பாரிஸில் இடம்பெறும் AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான மாநாட்டிலும் ஜெர்மனியில் நடைபெறும் மூனிக் பாதுகாப்பு மாநாட்டிலும் அவர் பங்கேற்க உள்ளமை உறுதிப்படுத்தப்படுகின்றது. இறுதியாக பிரான்ஸ் நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் பிரான்சின் புதிய வரவு செலவு திட்டத்தை ஒப்பேற்றிக் கொள்ள அரசியலமைப்பின் 49.3வது பிரிவை பிரதமர் பிரான்சுவா பெய்ரு நேற்று முதன்முறையாக பயன்படுத்தியுள்ளார். இதனையடுத்து அவரது அரசாங்கத்தின் மீது இடதுசாரிகளின் இன்சூமிஸ் அணி நம்பிக்கையில்லா பிரேரணியை சமர்ப்பிக்க தயாராகிவிட்டது. ஆனால் இடதுசாரிகளின் அணி இவ்வாறு நம்பிக்கையில்லா பிரேரணியை சமர்ப்பிக்க தயாரானாலும் சோசலிஸ்ட் கட்சி இதற்கு ஆதரவு வழங்க மறுத்ததை அடுத்து இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை வாக்கெடுப்புக்கு வந்தாலும் அரசாங்கம் கவிழ்வதற்கு வாய்ப்புகள் இல்லை எனவே கருதப்படுகின்றது. இதனால் பிரான்சுக்கு இறுதியில் ஒரு பாதுகீடு கிட்டும் எனவே எதிர்பார்க்கப்படுகின்றது. நேற்று நாடாளுமன்றத்தில் இந்த பாதுகீட்டை மையப்படுத்தி பிரதமர் பிரான்சுவா பெய்ரு அரசியலமைப்பின் 49.3வது பிரிவை 2 முறை பயன்படுத்திக் கொண்டார். இதனால் அவரது அரசாங்கத்தின் வரைவு நிதி மசோதாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதேபோல செக்யூரிட்டி சோசியல் எனப்படும் சமூக பாதுகாப்பு தொடர்பான பாதுகீட்டின் முதற்கட்டமும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நேற்று நாடாளுமன்றத்தில் 2 முறை உரையாற்றிய பைரு பிரான்சில் 5ஆம் குடியரசு நிறுவப்பட்டதிலிருந்து முதன்முறையாக இந்த ஆண்டின்
இந்த ஆண்டில் பிப்ரவரி மாதம் பிறந்தாலும் பாதீடு இன்னமும் அங்கீகரிக்கப்படவில்லை என கவலை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அரசாங்கத்தின் மீது இன்சுமிஸ் அணி முன்வைக்கும் புதிய நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவளிப்பது குறித்து அதிதீவிர வலதுசாரிகள் இன்னும் இறுதியான முடிவை வெளிப்படுத்தவில்லை. எனினும் நாளை இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை இடதுசாரிகளால் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் இறுதி நேரத்தில் இந்த விடயம் குறித்து முடிவு எடுக்கப்படும் என மரைன் லூப்பனின் வட்டாரங்கள் கூறுகின்றன. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.